ஸோ இந்த வேர்ட் நம்ம எழுத எழுத நாட் ஒன்லி ஆல்கஹால் என்ன மாதிரியான தீய பழக்கங்கள் நமக்கு இருந்தாலுமே அது நம்மளை விட்டு ஓடி போயிடும். வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு ஃபீல் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மேம்? ஸோ நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி அதெல்லாம் வந்து போடுவோம். ஸோ அதோட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்க சொல்றீங்க பிரபஞ்சம் மூலமா கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு உடனே மேஜிக் மாதிரி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதில் ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உமி 11 வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். ஸோ 11 மாதிரியே பார்த்தீங்கன்னா 33 808 இந்த மாதிரி எல்லாமே வந்து ஏஞ்சல் நம்பர் தான். 11 o'clock ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம அதை பார்த்துடணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம அந்த ஏஞ்சல் நம்பரை எதேச்சியா பார்க்கணும். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்தையே ரொம்ப மாற்றிக்கிட்டு இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்னவா ஆக ஆசைப்படுறோமோ அதுவாவே ஆகுறோம் அப்படின்றதான் இதோட அடிப்படை. உண்மையிலே நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு விருப்பமான விஷயங்களை எப்படி கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்றத பத்தி விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அகம் ஆஸ்ட்ரோ சென்டர் ஃபவுண்டர் கே மீனாட்சி மேம் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் பவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரபஞ்சன் பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து 2 எபிசோட நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப எனக்கு வந்து எங்க வீட்ல இருக்கவங்க ஆல்கஹால் வந்து ரொம்ப அடிக்டா இருக்காங்க. அவங்கள எப்படி அதுல இருந்து நானு வெளியில கொண்டு வரது? அதுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போதை பழக்கத்துல எல்லாம் அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் மேம்? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வந்து கொடுப்போம். அகெயின் எல்லாத்துக்குமே நிறைய ரெமடிஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் டுகெதர் வைன் சேவ் கட் ஆஃப் மேஜிக் நவ். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே பவர் அதிகம். ஸோ மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், சேஞ்ச் நடக்கணும் லைஃப்ல. நவ் இப்போ உடனே நடக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பொறுமையா, நான் எப்பவுமே சொல்வேன்ல, நமக்கு பொறுமையா நிதானமா லைஃப்ல ஜெயிக்கணும். இது அந்த மாதிரி இல்லை, இது உடனே வந்து நம்ம லைஃப் விட்டு கட் ஆகணும். ஸோ அதனால ஒவ்வொரு வேர்டுக்குமே இதுல வந்து வேல்யூ அதிகம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 33 days 33 டைம்ஸ் எழுதுறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் பழக்கத்துல இருந்து ஈஸியா வந்து வெளியே வருவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா கவர்ன். ஸோ இந்த வேர்ட் நம்ம எழுத எழுத நாட் ஒன்லி ஆல்கஹால் என்ன மாதிரியான தீய பழக்கங்கள் நமக்கு இருந்தாலுமே அது நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஓகே மேம். இப்ப வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மேம்? ஸோ நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி அதெல்லாம் வந்து போடுவோம். ஸோ அதோட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேறு இதெல்லாம் எல்லா கடைகள்லையும் வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் சும்மாவே ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம்லாம் வந்து ஆமா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஷ்மி நிறைஞ்ச பொருட்கள் இதெல்லாம். ஸோ இதோட வந்துட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் பட்டைத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த சாம்பிராணி வீடு ஃபுல்லாக தூபம் காட்டும் போது ஓ மை காட், அந்த ஒரு ஃபீலே வந்து சான்ஸே இருக்காது. ஸோ நிச்சயமா பவானி நீங்க இதை பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நான் அப்படியே ஏதோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி. ஆமா, ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம வந்து எத்தனை போட்டோஸ், சாமி போட்டோஸ் வச்சிருக்கோம், எவ்வளவு பிரம்மாண்டம், அதெல்லாம் கிடையாது. நம்ம சாமியை எந்த அளவு டிவைனா வந்து பாத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம மனசார இதெல்லாம் பண்ணும்போது அந்த வீடே எப்பவுமே ரொம்ப லக்ஷ்மியா பாசிட்டிவா இருக்கும். ஓகே மேம். இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நடக்கணும், நான் இதுதான் ஆசைப்படுறேன், இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, இப்ப நீங்க சொல்றீங்க பிரபஞ்சம் மூலமா கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு உடனே மேஜிக் மாதிரி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சரி, இதுல ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா உமி வந்து கிடைக்கும். அகைன் கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஒரு பானையில் போட்டுட்டு அது நல்லா மெரிடேட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் சார்ட் பேப்பர்லேயோ, இப்போ நான் அந்த எல்லோ காட்டினேன்னா அது மாதிரி க்ரீன்லாம் கிடைக்கும், அதுலேயோ இல்லைனா வந்து க்ரீன் கலர் பென்னில் நம்ம வந்து நம்மளோட விஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் வேணும், இல்லைனா எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் என்னோட கல்யாணம் நடக்கணும், இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த மாதிரி என்ன நமக்கு வந்து வேணுமோ அதை வந்து எழுதி அதை மெரிடேட் பண்ணி அதை பேப்பரை சுருட்டி அந்த உமிக்குள்ள வச்சிடணும். ஸோ உமிக்குள்ள வச்சுட்டு இது மாதிரி 21 days பண்ண போறீங்க. ஸோ 21 பேப்பர்ஸ் நீங்க அந்த உமிக்குள்ள வந்து வச்சிருப்பீங்க. ஸோ 21st day எல்லா பேப்பரையும் எடுத்து மெரிடேட் பண்ணி நீங்க அதை பர்ன் பண்ணி
அப்படியே நீங்க யூனிவர்ஸ் கிட்ட தூவி விட்டுற போறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா வந்து என்ன மாதிரியான நல்ல வேண்டுதல் இருந்தாலும் அது உடனே பழிக்கும். ஓகே மேம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேம். நம்ம நெறைய மெத்தட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான மெத்தட்னா அந்த 11:11 வரும்போது வேண்டிக்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? 11:11 வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். ஸோ 11:11 மாதிரியே பார்த்தீங்கன்னா 33, 808 இந்த 4, மாதிரி எல்லாமே வந்து ஏஞ்சல் நம்பர் தான். ம். 555 எல்லாம் ஒரு நம்பருக்குமே ஒரு விஷ் வந்து இருக்கு. ம். ஸோ அதே மாரி இப்போ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே 11:00 ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம அத பாத்துறணும் அப்படின்னு. அந்த ஆ. மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ம். நம்ம அந்த ஏஞ்சல் நம்பர எதேர்ச்சியா பார்க்கணும். ம். நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஒரு கார்ல ஒரு நம்பர் வந்து டியூயலா வருது. இல்ல நீங்க உங்க ஃபோன எதேர்ச்சியா பார்க்கும்போது அந்த 11:11 வருது. இல்ல ஆ. 22:22 வாட்டெவர். அது வந்து எதேர்ச்சியா நடக்கணுமே தவிர, நம்ம வாண்டடா வச்சு அத வந்து பார்க்கக்கூடாது. ஸோ ம். அப்படி நடக்கிற ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு விஷ். எல்லாமே நல்ல பாசிட்டிவ் சைன் தான். நீங்க அது வரும்போது ஒரு விஷ் நீங்க வந்து வேண்டிக்கலாம். நான் வந்தோனே அப்படியே அப்படி பண்ணிட்டு இருப்பேன் மேம். அப்ப ஆனா அது நடக்கும் நமக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மனப்பூர்வமா அந்த Yes. விஷயத்த வந்து Yes. நம்பணும் கிடைச்சிருச்சு ஆமா. அப்படின்னு. சரி நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, எண்ணம் போல் வாழ்க்கை ஆமா, அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. ஸோ நம்மளுடைய எண்ணம் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது வந்து ம். நிச்சயமா நடக்கும். ஓகே மேம். அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து பேச பேச எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து நீங்க என்னதான் சொன்னாலும், நம்ம அத கரெக்ட்டா ஒரு கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இத கத்துக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்குங்களா? இருக்கு. நம்மளோட அகாடமில வந்துட்டு இது நம்ம கத்துக்க முடியும். கிளாஸ் அகாடமியே ஆன்லைன். நீங்க வச்சிருக்கீங்க. சொல்லி ஆமா, தர்றீங்க. ஆமா. வாவ்! சூப்பர் மேம். ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன் 2மே வந்து இருக்கு. ஸோ நெறைய ம். பேர் ஊர்ல இருந்து தான் என்கிட்ட ம். படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் தான். ம். அதே மாரி இதுல வந்து எப்படின்னா, ஒரு ஹால்ஃப் அ டே கிளாஸும் இருக்கு. ஹால்ஃப் அ டே செமினார். அதுல வந்து யூனிவர்ஸ் என்ன, சில மெத்தட்ஸ் எப்படி பிரேயர் பண்ணலாம், எப்படி மெடிடேட் பண்ணலாம், ஒரு பேசிக் வந்து சொல்லிக் ம். குடுப்போம். ம். இல்ல என்னால வந்துட்டு ஒரு 1 மந்த் என் கூட டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, இப்ப யூசுவலா என்னோட கன்சல்டேஷனே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணி ரெமெடி குடுத்துட்டோம், கொரியர் போட்டுட்டோம்னு விட்டுற மாட்டேன். ம். அவங்கள எனக்கு டெய்லி வந்து WhatsAppல எனக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்வேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன்னா, ம். நானும் இங்க வந்து அவங்களுக்காக மெடிடேட் பண்ணுவேன். ஸோ, அப்போ உங்களுக்கு வந்து என்னலாம் நடக்குது? இன்னும் வேற என்னலாம் ரெமெடிஸ் வந்து குடுக்கலாம்? மத்தபடி இந்த சிகில் வரையறது, ரூன் எழுதுறது, இந்த மாரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எழுதுறது என்னலாம் குடுக்கலாம்? அப்படின்றத நான் WhatsAppல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ம். ஸோ, அப்பதான் எனக்கு அவங்க ஒரு கம்ப்ளீட்டா என் கூட ஆமா. ட்ராவல் ஆயி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிச்சா தான் அது எனக்கு ஹாப்பி. ஸோ, அது வந்து நான் பண்ணுவேன். அதே மாரி தான் என்னோட கிளாஸும். நான் எனக்கு பெர்சனலா கேட்டா, நீங்க 1 டே வந்து கத்துக்கிறதோ, ஹால்ஃப் டே கத்துக்கிறத விட, நீங்க என்னோட ஒரு 1 மந்த் டிராவல் பண்ணும்போது, ஃபுல்லா நீங்க வந்து எல்லாமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமா. ஸோ, அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 3 டேஸ் வந்து ஆ இது நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன? அதனுடைய பேசிக் என்ன? எத்தன மெத்தட்ஸ் இருக்கு? ஒவ்வொன்னும் பத்தின பிரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அதுக்கான புக்ஸு, மெட்டீரியல்ஸு. இப்ப இந்த பேசிக் மெட்டீரியல் நீங்க பார்த்த இந்த பச்சை கற்பூரம், சந்தனாதி தைலம், புனுகு, வாட்டெவர் அந்த மாரி பேசிக் கிட் வந்து குடுத்துருவோம். ஸோ, அதுக்கப்புறம் 3 டே ஃபைனலா வந்து பார்த்தா ஒரு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம்ல என்னன்னா, எவ்வளோ நீங்க கத்துக்கிட்டீங்க? எவ்வளோ நீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கீங்க? அப்படின்றது நான் வந்து எக்ஸாமின் பண்ணுவேன். ஸோ, அதுக்கு அடுத்த 27 டேஸ் நீங்க என் கூட ஒரு குரூப் அந்த ம். பேட்ச்ல யாரெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ, அந்த குரூப்ல டெய்லி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பேன். அத நீங்க ஒரு ஹோம் ஒர்க் மாரி நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். ம். செஞ்சு எனக்கு நீங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ, இதுக்கு நீங்க ஒரே புக்கா மெயின்டெயின் பண்ணி நான் சொல்றது மொத்தத்தையும் எழுதி வச்சுக்கணும். இதுதான் உங்களோட லைஃப். ஓகே. ஸோ, இதான் உங்களோட ம். ஃபுல் டைம் நீங்க பண்ண போற ம். விஷயம். ஸோ, அத நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அது நல்ல முறையில நல்லதுக்காக மட்டும் உங்களுக்கு நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ம். அண்ட் மேனிஃபெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ம். உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமே தவிர, ம். இன்னொருத்தன் லைஃப்ப நான் போய் மாத்துறேன், முடியாது. இன்னொருத்தனுக்காக நான் பண்றேன் அப்படின்னா, அது பண்ண முடியாது. ஓகே மேம். ஆனா மேனிஃபெஸ்ட்ங்கிறதுல இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கே பிரபஞ்சம் மேல அவ்ளோ லவ் வருதுன்னே சொல்லலாம். ஆனா குறிப்பா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மது பழக்கத்துல இருந்தும், இல்ல எந்த எந்த விதமான அடிக்ட்ல இருந்தும் அவங்கள அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து அவங்கள மீட்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிரபஞ்சம்ங்கிறது இவ்ளோ அழகா இருக்கு. நம்ம கேட்கிறதெல்லாம் குடுக்குதுங்கிறப்ப, அத நீங்க ஒரு கிளாஸா சொல்லி தரீங்கங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்க கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ பவானி. பிரபஞ்சம்னாலே நீங்க சொன்ன மாரி அழகு தான். அண்ட் இந்த ம். பிரபஞ்சத்துல நம்ம எல்லாருமே அழகானவங்க தான். அண்ட் நம்ம வளர நம்மளுடைய பழக்கங்கள் மாற தான் நமக்குள்ள நெறைய தேவையில்லாத டாக்ஸிக்கான கண்டிப்பா. விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம். ஸோ நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது இப்ப யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஈவன் கண்டிப்பா, என்ன கண்டிப்பா. உட்பட.
ஆனா நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்தோட கனெக்ட் ஆகும்போது நம்மளை விட்டு அந்த தேவையில்லாத பழக்கங்கள்லாம் நம்மளே எப்படியோ போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நல்லவனா ரொம்ப மாறிடுவோம். அழகா டிவைனா மாறுவோம். அது வந்து அது அது டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த தெரியுது, ஃபீல். புரியுது மேம். தேங்க் யூ ஸோ தேங்க் யூ மச். ஸோ மச் மேம்.